அரையாண்டு விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் விடுமுறை காரணமாக பெங்களூரிலிருந்து ஏராளமான மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுப்பதால் தமிழக கர்நாடக எல்லையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் பாபு வழங்கிட கேட்கலாம். ஆனந்த் பாபு, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. ஒசூர் மாநகராட்சி தொழில் நகரம் என்பதால் இங்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் குடியிருந்து வருகிறார்கள். அதே போல கர்நாடக மாநிலம் பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான தமிழர்கள் வசித்து வருகிறார்கள். தமிழகத்தில் இன்று முதல் ஜனவரி 2ஆம் தேதி வரை பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு விடுமுறை என்பதாலும் மற்றும் பெங்களூரு மற்றும் ஒசூர் பகுதியில் இருக்க தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு சனி, ஞாயிறு, திங்கள் ஆகிய 3 நாட்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான அரசு விடுமுறை என்பதால் ஒரே நேரத்தில் பள்ளி விடுமுறை மற்றும் அரசு விடுமுறை என்பதால் பெற்றோர் தங்களது பிள்ளைகள் என சொந்த மாவட்டமான தங்களது ஊர்களுக்கு பெங்களூரில் இருந்து தமிழகத்திற்கும் ஒசூரில் இருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் பிள்ளைகளுடன் ஒரே நேரத்தில் அவர்கள் காலை முதல் படையெடுக்க தொடங்கியிருப்பதால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மாநில எல்லையான ஜூஜுவாடி, பேரண்டப்பள்ளி, ஒசூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கூட போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்பதால் வேலைக்கு செல்வோர் மற்றும் அத்தியாவசிய பணிகளுக்காக செல்லக்கூடியவர்கள் என ஏராளமானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்தது இந்த போக்குவரத்து நெரிசலுக்கான காரணமாக சொல்லப்படுகிறது. காலை 8 மணி முதல் தொடர்ந்து வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்று வருகின்றன. பிரியங்கா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.